ஹலோ எவ்ரிவன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிஎன்பிசி கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமோட மொத்த கொஷின்ஸும் பார்த்தோம். ஸோ அதை நீங்கள் போயிட்டு ஆக்சுவலி வீடியோவில் சேனல் போயிட்டு லைக் கிளிக் பண்ணிங்கனாக்கா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாக்கா வந்துடும். ஸோ மேக்ஸிமம் யூனிட் வைஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம சேனல் போயிட்டு பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாக்கா எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஆர்டராக சொல்லிட்டு வந்துடும். ஓகே, ஜஸ்ட் கிளிக் த பிளேலிஸ்ட். பிஜிடிஆர்பி நம்ம எந்தெந்த யூனிட் போட்டிருந்தோனாக்கா யூனிட் 4, யூனிட் 3, யூனிட் 8, யூனிட் 5 போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன புது சிலபஸ் வந்திருக்கு ஆக்சுவலி பிஜிடிஆர்பிக்கு கொஞ்சம் ரிவைஸ்டு சிலபஸ் தான். மேக்ஸிமம் இருந்ததை தான் ஷஃபில் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட நியூ சிலபஸில் என்ன இருக்குன்னா யூ ஹாவ் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து அகெயின் கெமிக்கல் பீரியாடிசிட்டி, அப்படியே எல்லாத்துக்கும் சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதுக்கு கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இப்போ என்னென்னா எம்ஓ தியரி, இப்போ எம்ஓ தியரி டைரெக்டாக குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்துருந்தது, இங்கே தனியாக கெமிக்கல் பாண்டிங்லேயே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் கொஷின் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் நீங்கள் ப்ரீவியஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக என்ன இருக்குன்னா யூ ஹாவ் பீரியாடிசிட்டி, அப்படியே சம்மந்தமே இல்லாமல் கம்பேரிசன் விபி, எம்ஓ தியரிஸ், விஎஸ்சிபிஆர் தியரிஸ், அப்படியே லைக் நான் அக்வஸ் சால்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த யூனிட்க்கு அந்த கனெக்டிவிட்டி இல்லாமே இருக்கும். இது வந்து கொஞ்சம் சப்டைட்டில்ஸோட இன்ட்ரடக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் எலாபரேஷன் தான், பட் படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கெமிக்கல் பீரியாடிசிட்டி ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைக் மாடர்ன் பீரியாடிக்லாம் வந்து நமக்கு ஸ்கூல்லேயே இருக்குது. பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ், த்ரெண்ட் அண்ட் அட்டாமிக் ரேடியோ இதெல்லாமே வந்து 11th 12th போர்ஷன் தான். கொஞ்சம் ஸ்லேட்டர் ரூல்ஸ் அண்ட் இட்ஸ் யூசஸ் இதுவுமே 11th கிளாஸ்லேயே நமக்கு இருக்குது. 11th and 12th காலேஜ் லெவல்லையும் இதை படிப்பாங்க. ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங்னு ஹோமோ அண்ட் ஹெட்ரோநியூக்ளியர் மாலிக்யூல் வெஸ்பர் தியரி பிரகாரம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. தென் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஹைப்ரைட் ஆர்பிட்டால்ஸ், லைக் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் தான் இது ஃபுல்லாக. அடுத்து எம்ஓ டயக்ராம், திருப்பி இங்கே இருக்கிறது தான் ஹோமோ நியூக்ளியர் ஆட்டம்ஸ், ஹெட்ரோநியூக்ளியர் ட்ரை ஆட்டாமிக் எப்படி ஃபார்ம் ஆகுது அதுக்கான எம்ஓ தியரி. தென் ஆசிட் பேஸ் தியரி இருக்கு இல்லையா, அதில் வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்ஸு, அப்புறம் அரினியஸ், லவ்ரி பிரான்ஸ்டட், லூயிஸ் கான்செப்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹெச்எஸ்ஏபி அந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. தென் சால்வன்ஸ் தனியாக பிரித்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சால்வன்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த சால்வன்ஸ், லைக் அதில் என்னென்ன கைண்ட் ஆஃப் சால்வன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ், மோல்டன் சால்ட்ஸ், அயனிக் லிக்விட்ஸ், இது எல்லாமே ஜென்ரலாக சால்வன்ஸில் எல்லா கேட்டகரிஸும் கொடுத்துட்டாங்க. தென் நேச்சர் ஆஃப் பேண்டிங் இன் ஆஃப் மெயின் குரூப் எலமெண்ட்ஸில் வந்து மெயின் குரூப் எலமெண்ட்ஸ்னால் எஸ்என்பி பிளாக் இல்லையா. ஸோ அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், லிகான்ஸ், அல்கைலமின்ஸ், பீட்டா டைக்கிட்டன், க்ரௌன் ஈத்தர்ஸ், எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ், அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சாப்டர்ஸ் கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட். நீங்கள் இந்த ஓல்ட் சிலபஸ் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் சம்மந்தமே இல்லாமல் லைக் ஒரு சில சாப்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு சில சாப்டர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவைஸ்டு சிலபஸ் வந்து நம்ம டிஎன்டிஆர்பி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா டிஎன்டிஆர்பியோட சிலபஸ் இதுவும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிஜிடிஆர்பிக்கு படித்தா நீங்கள் வந்து சிஎஸ்சிஆருக்கும் கொஞ்சம் படிச்சுக்கலாம், கேட்டுக்கும் படிக்கலாம், டிஎன்டிஆர்பிக்கும் படிச்சுக்கலாம், இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம், செட்டு நெட்டு எல்லாத்துக்குமே படிச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் காமன் சிலபஸ் தான். இப்போ எக்ஸாக்டாக அந்த மாதிரியே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க வித் இன்ட்ரொடக்ஷன். ஓகே, அடுத்து வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அதில் வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர் அண்ட் தியரிஸ் இருக்குது, ரியாக்ஷன் மெக்கானிசம், டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், ஸ்டெபிலிட்டி, குரூப் ட்ரெண்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிரான்சிஷன் தியரிஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ரூல் ஃபார் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன், கிரவுண்ட் ஸ்டேட் கார்ரிலேஷன் டயக்ராம், ஆர்குலண்ட் எக்ஸாக்ட் பிஜி சிலபஸ் தான். ஓகே, அடுத்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஜியாமெட்ரி, சிஎஃப்எஸ்சி, ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் தியரி, ஜான் டெல்லர் டிசாஸ்டர், லிமிட்டேஷன் ஆஃப் சிஎஃப்டி, எம்ஓ தியரி, சிக்மா அண்ட் பை பாண்டிங். ஸோ அது நீங்கள் எம்ஓ தியரி பார்த்தீங்கன்னாக்கா லைக் டிபெண்ட்ஸ் வெதர் குவாண்டம் மெக்கானிக்ஸில் படிக்கிறப்போ அது வேறு மாதிரி இருக்கும், கோஆர்டினேஷனில் படிக்கிறப்ப வேறு மாதிரி இருக்கும். மெயின் கான்செப்ட் கீ ஐடியா ஒன்று தான், பட்
எந்த கான்டெக்ஸ்டில் கேட்குறாங்கன்றத பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எம்ஓ தியரி பார்த்தோம். அது வந்து ஜென்ரலாக கெமிக்கல் பாண்டிங்கில் வர எம்ஓ டயக்ராம் ஃபார் ஹெட்ரோநியூக்ளியர் ஆட்டம். இதே எம்ஓ தியரி நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவோம். சேம் எம்ஓ தியரி வந்து உங்களுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேயும் வரும். ஸோ அது கொஷின் கேட்குறப்போ லைக் வித் ஆர்பிட்டால்ஸ் இல்லை சிமெட்ரி அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது குரூப் தியரி. எம்ஓ தியரி ஃபார் ஆன்டிபாண்டிங் பாண்டிங் எனக்கு குவாண்டம் மெக்கானிக்கல் வேர்னாக்கா அது குவாண்டம் மெக்கானிக்ஸ். இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கேட்டாக்கா அது கோஆர்டினேஷனில் வரும். எம்ஓ தியரி ஃபார் ஹோமோநியூக்ளியேட் அந்த மாதிரி மேக்ஸிமம் ஸ்பெசிஃபை பண்ணி தான் கேட்பாங்க. ஓகே. அடுத்து இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் நமக்கு எஃப் பிளாக் கேட்டிருக்காங்க. ஆர்கனோமெட்டா இந்த செகண்ட் யூனிட் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் அதில் வந்து சிந்தசிஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ், அப்புறம் ஆக்சிடேட்டிவ் அடிட்டிவ் ரிடக்ஷன் எலிமினேஷன், கேட்டலிசிஸ், ஹைட்ரோஜினேஷன், ஹைட்ரோஃபார்முலேஷன், மான்சான்டோ அண்ட் வேக்கர் ப்ராசஸ், அல்கின் பாலிமரைசேஷன் கேட்டிருக்காங்க. கேஜஸ் அண்ட் கிளஸ்டர்ஸில் கெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலர் ஆஃப் மெட்டல் கிளஸ்டர்ஸ் சச் அஸ் பைநியூக்ளியர் ட்ரைநியூக்ளியர் மெட்டல் கிளஸ்டர், மெட்டல் கார்மைல்ஸ், ஹாலைட் டைப் கிளஸ்டர்ஸ். இதெல்லாமே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. போராசைன்ஸ், பாஸ்போசைன்ஸ். இது பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பார்ஃபிரின் சிஸ்டம், மெட்டலோ பார்ஃபிரின், ஹீமோக்ளோபின், மயோக்ளோபின், குளோரோஃபில், அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ், மெட்டலோ என்சைம்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபோட்டோ சிஸ்டம் 1 and 2, மெட்டல் ஸ்டோரேஜ் டிரான்ஸ்போர்ட் இது கேட்டிருக்காங்க. அடுத்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. தென் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இது வந்து பழைய இதில் வந்து யூனிட் 4ல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைக் யூனிட் 3ல் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்துருச்சு. அந்த யூனிட் 4ல் வந்து குவாண்டம் இருந்தது. ஸோ இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. மோரார்லெஸ் சேம் தான். அதில் வந்து நமக்கு நேராக ரிஜிட் ரோட்டார் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படியே வந்து என்ன இருக்கோ அப்ராக்சிமேஷன் மெத்தட் வந்துச்சு. இங்கே என்ன பண்ணிட்டாங்க, புதுசாக வந்து ஹைட்ரஜன் ஆட்டம், ஷேப் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ், அப்புறம் வந்து டன்னலிங் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்பிட்டால் அண்ட் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அது அப்படியே நம்ம காலேஜில் இருக்க பிஜி சிலபஸ் அப்படியே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ். தென் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் டேர்ம் சிம்பிள், ஆர்எஸ் கப்ளிங், ஜேஜே கப்ளிங், ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், மெனி எலக்ட்ரான் சிஸ்டம், ஆன்டிசிமெட்ரி பிரின்சிபல் எல்லாமே வந்துடுச்சு இதில். தென் கெமிக்கல் பாண்டிங் டயாட்டமிக்கில் எம்ஓ கான்செப்ட், விபி தியரி, ஹக்கல் தியரி. ஏற்கனவே நம்ம சொன்னல எம்ஓ தியரி வந்து குவாண்டம்லேயும் வரும். ஸோ எம்ஓ அண்ட் விபி தியரிஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்கல் வே அண்ட் ஹக்கல் தியரி ஆஃப் கான்ஜுகேட்டட் எத்திலின் அண்ட் பியூட்டாடைன் அண்ட் பென்சினுக்கு. அடுத்து குரூப் தியரி தனியாக கொடுத்துட்டாங்க. முன்னாடி குரூப் தியரிக்கு டைட்டில்லாம் கொடுக்காம எப்படி வச்சுருந்தாங்க, லைக் இந்த போர்ஷன் ஃபுல்லாக குவாண்டம் இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேஷன் மெத்தட், ரிஜிட் ரோட்டாருக்கு அப்புறம் ஹைட்ரஜன் ஆட்டம்லாம் இருக்காது, டேரெக்டாக வெறும் அப்ராக்சிமேஷன் மெத்தட் பெர்டர்பேஷன்ட்டாங்க. அந்த விபி அண்ட் எம்ஓ மெத்தட் சொல்லிட்டாங்க. லைக் இது ஜென்ரல் டைட்டிலாக இருந்ததுக்கு அது கொஞ்சம் எந்த சிஸ்டம் வரைக்கும்ன்றது கொஞ்சம் எலாபரேட்டிவாக இந்த சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அங்கே கொடுக்குறப்போ நம்ம நிறைய படிக்கணும். இங்கே வந்து இங்கே லிமிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாலிக்யூல்ஸ்க்கு தான் இப்போ ஹெச்எம்ஓ மெத்தட், விபி மெத்தட்னா ஃபார் தியரிஸ் ஃபார் பை எலக்ட்ரான் சிஸ்டம், எலிமெண்ட்ரி கான்செப்ட் நீங்கள் கொடுத்துட்டாங்க எம்ஓ அண்ட் விபி தியரிஸ், விச் மீன்ஸ் ரொம்ப ஹார்ட் கோராக படிக்க தேவையில்லை. அதேமாதிரி அக்கல் தியரி வந்து எதுக்கு எத்திலின் பியூட்டாடைன் அப்படின்னு சொல்லிட்டு மாலிக்யூல்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. தென் குரூப் தியரியில் பார்க்குறப்போ இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் சிலபஸில் இருக்க என்ன சிமெட்ரி எலிமெண்ட்ஸ், பாயிண்ட் குரூப்ஸ், ரெப்ரசன்டேஷன், இர்ரெடியூசிபிள், ரொம்ப பல்காக இருக்கிறத ரொம்ப 3 லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதை கொஞ்சம் 1 வேர்ட்ஸு உங்களுக்கு கொஷின்ஸ் வர மாதிரி சிமெட்ரி எலிமெண்ட்ஸ், சிமெட்ரி ஆப்ரேஷன், பாயிண்ட் குரூப், சிம்பிள்ஸு, கேரக்டர் டேபிள், C2V எல்லாத்துக்கும் கேரக்டர் டேபிள் எது எதுக்கு அங்கே வெறும் கேரக்டர் டேபிள்னு கொடுத்துருப்பாங்க. இவங்க ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெடியூசிபிள் நிறைய கிரேட் ஆட்டங்கள் அதுலேயும் இருந்துச்சு. தென் குரூப் தியரி இன் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் அதனோட சிமெட்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ், செலெக்ஷன் ரூல் ஃபார் ஐஆர் அண்ட் ராமன் ஸ்பெக்ட்ரா, டிட்டர்மினிங் சிமெட்ரி அண்ட் நார்மல் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஃபார் ஸ்மால் மாலிகூல்ஸ். ஆனால் மாலிகூல்ஸ் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலை. அண்ட் சிமெட்ரி அப்ளை டு எம்ஓ தியரி. அண்ட் இங்கே பாருங்கள் எம்ஓ தியரி 4 இடத்துல இங்கே எம்ஓ தியரி வருது. ஃபஸ்ட்டு கெமிக்கல் பாண்டிங், அடுத்து குவாண்டம், அதுக்கப்புறம் வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, அகெயின் உங்களுக்கு குரூப் தியரியில் எம்ஓ தியரி வந்து வருது. ஸோ அதனால் ரொம்ப இது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அடுத்து மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட் வியூவில் வந்து லைக் நிறைய ஈக்குவேஷன்ஸ் பேஸ்டு அண்ட் செலெக்ஷன் ரூல்ஸ் பேஸ்டு இந்த டாபிக் இருக்கும். ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் and its properties, uses, rotational spectra and vibration spectra of diatomic molecule, Born Oppenheimer approximation,
UV visible spectroscopy principle, Beer Lambert's law and instrumentation, types of electronic transition, chromophore and axochromes கொஞ்சம் நம்ம UGTRB சிலபஸில் இதை நம்ம பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து அப்சார்ப்ஷன் பேண்ட்ஸ் அண்ட் இன்டென்சிட்டி ஃபேக்டர்ஸ் ஃபார் கவர்னிங் அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. அடுத்து UV visible spectrum of simple organic compounds like alkenes, phenols, anilines, carbonyl compounds and 1,3 diketones. அடுத்து IR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பிரின்சிபல் ரீஜன்ஸ், செலெக்ஷன் ரூல், மோட்ஸ் ஆஃப் டைஆட்டாமிக் மாலிகுலர், ட்ரைஆட்டாமிக் லீனியர், நான் லீனியர் மாலிகுல்ஸ்க்கு, டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் வைப்ரேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் IR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஓவர்டோன்ஸ்னா என்ன, IR ரீஜன் ஃபார் லைக் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ். அடுத்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட பிரின்சிபல் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோக்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ், ராமன் ஷிஃப்ட்னா என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் ராமன் அண்ட் IR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், வைப்ரேஷன்ஸ் ஆஃப் CO2 மாலிகுல், டைபோல் மூமெண்ட்னா என்ன, போலரைசபிலிட்டினா என்னன்னு கொடுத்துருக்காங்க. கைண்ட் ஆஃப் பேசிக் கான்செப்ட்ஸ் தான், ரொம்ப எலாபரேஷனாக போகாமல் என்ன படிக்கணுன்றதை அவங்க கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்ததுனால என்னை பொறுத்த வரைக்கும் புது சிலபஸ் ஆக்சுவலி ஈஸி தான். ஏன்னா வி ஸ்டார்ட் வித் த இன்ட்ரடக்ஷன் அண்ட் இட் வில் கோ லைக் தியரி. இனிஷியலாக வந்து அவங்க டைரெக்டாக பிகர் கான்செப்ட்ஸ் போயிருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், ஓப்பன் ஸ்டேட், க்ளோஸ் ஸ்டேட் போய் டைரெக்டாக பார்ஷியல் குவான்டிட்டிஸ், மோலார் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் மற்ற வேறு எதுவுமே இருக்காது. பட் இங்கே நம்ம தெர்மோடைனமிக்ஸ் வரப்போ லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், ரொம்ப இன்ட்ரொடக்ஷன்லேருந்து அப்படியே பில்டப் ஆகும் சப்ஜெக்ட். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் நமக்கு, அது ஸ்டோரியோட கனெக்ட் ஆகி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ராவில் ESR ஸ்பெக்ட்ரா இது எல்லாமே வந்துச்சு. CH3, CD3, மோஸ் ஃபங்க்ஷன், ஃப்ராங்க் கார்டன் பிரின்சிபல், பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஓகே, அடுத்து தெர்மோடைனமிக்ஸில் UGC சிலபஸில் இருக்கிறது தான். Why thermodynamics and limitation of thermodynamics, systemனா என்ன, பவுண்டரிஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். அண்ட் ஆல்ரெடி வந்து PGTRBக்கும் நான் பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டிருப்பேன். அடுத்து ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, பாத் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அப்புறம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஹெஸ் லா, ஹீட் சம்மேஷன். மேக்ஸிமம் UGTRB சிலபஸ் கொஞ்சமாக தான் எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபேஸ் ட்ரான்சிஷன், ஹைட்ரேஷன், அயனைசேஷன்னா என்ன அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்து ரிவர்சிபிள் அண்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸில் வந்து இது வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், க்ரைட்டீரியா, செகண்ட் லா ஆஃப் தெர்மோ, கிளாஷஸ் ஸ்டேட்மெண்ட், கெல்வின் ஸ்டேட்மெண்ட். நான் ஆக்சுவலி தனித்தனியாக நான் ஸ்டேட்மெண்ட்டும் முன்னாடி கேட்காதப்பே நான் இன்க்ளூட் பண்ணி தான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அகெயின் இந்த ரிவைஸ் சிலபஸில் அவங்க தே ஹவ் இன்க்ளூட். டேரெக்டாக அங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி தேர்ட் லா போயிருப்போம். பட் நான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா சொல்லிட்டு தான் போயிருப்பேன். ஸோ இட்ஸ் குட் தட் தே ஹவ் இன்க்ளூடட் இன் தட் சிலபஸ். அடுத்து ஜூல் தாம்சன் எஃபெக்ட், இன்வர்ஷன் டெம்பரேச்சர் எல்லாமே ஃபர்ஸ்ட் லாவில் வரும். மேக்ஸ்வெல் ரிலேஷன் செகண்ட் லாவில் வரும். கார்னர் தியரி செகண்ட் லாவில் வரும். கிஸ்ட் ஃப்ரீ எனர்ஜி, எல்மோல் ஃப்ரீ எனர்ஜி எல்லாமே செகண்ட் லாவில் வரும். நர்ஸ் தியரம் தேர்ட் லாவில் வரும். ஓகே, அடுத்து கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆல்ரெடி PG சிலபஸில் கவர் பண்ணியிருக்கோம். கெமிக்கல் பொட்டன்ஷியலும் கவர் பண்ணியாச்சு, கிப்ஸ் டியூஹம் ஈக்குவேஷனும் கவர் பண்ணியாச்சு. டிட்டர்மினேஷன் நம்ம இதில் போடல, ஆனால் தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் ரியல் கேஸஸ் ஃபியூகாசிட்டி டிட்டர்மினேஷன் பார்த்தாச்சு. அடுத்து அதனோட டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ், ப்ரெஷர் டிபெண்டன்ஸ் பார்த்து, பட் காம்போசிஷன்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கவர் பண்ணோம். அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் ரியல் அண்ட் நான் ஐடியல் மிக்சர்ஸ், அது வந்து நான் கவர் பண்ணல. ஆக்டிவிட்டி அண்ட் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆனால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல வேலை சிலபஸ் அப்டேட்டட் ஆனால டேரெக்டாக தெர்மோடைனமிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் இருந்த சிலபஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் இருந்துச்சு, மைக்ரோஸ்டேட்ஸ், மேக்ரோஸ்டேட்ஸ்னால் என்ன அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் கொஞ்சம் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டட் தான். ஸோ அதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார் போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன், போஸ், ஐன்ஸ்டீன், ஃபெர்மி, டாராக் இது 3 படிக்கணும். அதனோட கம்பேரிசன் அண்ட் அப்ளிகேஷன் படிக்கணும். நடுவில் டக்குன்னு கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் போட்டிருக்காங்க, மேபி ஈக்குபார்ட்டிஷன் தியறதுக்காக நினைக்கிறேன். அடுத்து பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் ஃபார் இங்கே ரொட்டேஷனல் எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து கேல்குலேஷன் ஃபார் மாடல் சிஸ்டம். ஸோ என்னை பார்த்தா ஃபேஸ் ரூல்லாம் சூப்பராக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. பழைய ஃபேஸ் ரூலில் பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக தெர்மோடைனமிக் டெரிவேஷன் தேர்ட் காம்பவுண்ட் 3 காம்பவுண்ட் சிஸ்டம் போயிருப்பாங்க ஆக்சுவலி ஃபேஸ் ஈக்லிபிரியாத்தில். பட் இங்கே என்னென்னா இன்ட்ரடக்ஷன்லேருந்து போயிருக்கோம். ஃபேஸ்னா என்ன, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன, ஆக்சுவலி இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுமே ஆல்ரெடி வந்து எலாபரேட்டிவாக கொடுத்துட்டாங்க. 1 காம்பனண்ட்லேருந்து போனால் தான் 3 காம்பனண்ட் நமக்கு புரியும். ஸோ ஆக்சுவலி இவங்க 3 காம்பனண்ட்டை இங்கே கொடுக்கல. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ அப்போது 1 காம்பனண்ட், 2 காம்பனண்ட், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து லைக் லிக்விட் ஸ்டேட்டில் வர ஹென்ரிஸ்லா, ரவுல்ஸ்லா, நான்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லா, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், ஸ்டீம் டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் அண்ட் பார்க் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொலைட்ஸ் அண்ட் சர்ஃபேஸஸ் புதுசாக ஐ திங்க் பழையசில் இருக்கா, பழையசில் கொலைட்ஸ் பார்த்த மாதிரி ஞாபகம் எங்கேயோ இருந்துச்சு, ஐ திங்க் இல்லை, எங்கேயுமே இல்லை, புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அப்போ கொலைட் ஸ்டெபிலிட்டியாக இது வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் இருந்துச்சு. ஐ ஹவ் சீன். நோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. இங்கே இருந்தது. சர்ஃபேஸ் ஃபினாமினா அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் ஹோமோஜீனியஸ் டிபேக்கல் அப்படியே 2 லைனில் கொடுத்துருந்தது. அது தனியாக ஒரு கொலைட்ஸ் அண்ட் சர்ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலைட்ஸ் கோல்டு நம்பர். முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு லைனில் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒன்றுத்துக்கும் எலாபரேட்டிவாக எப்படி இருந்தாலும் அந்த சிலபஸ் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அங்கே வந்து சர்ஃபேஸ் ஃபினாமினா ஹெட்ரோஜீனியஸ் கேட்டால் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம்ஸ் மொத்தமாக கொடுத்துட்டாங்க. இங்கே அப்சார்ப்ஷன் ஐசோதர்மில் என்னென்ன படிக்கணும், லாங்மியூர், அப்சார்ப்ஷன், பெட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்ரோஜீனியஸ் கேட்டாலிசிஸ் ஜஸ்ட் ஒன்றுத்தையும் ஒரு டேர்மையும் எலாபரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் நம்ம கொஷின்ஸ் கேட்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட் திங் வந்து நம்ம சயின்டிஸ்ட் பேரில் இருக்கிற என்ன கண்டென்ட் இருக்கோ அதை முதல்ல படிச்சு வைக்கணும். அதுதான் வந்து தம் ரூல். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நான் நடத்துகிறப்போ ஒன்று சொல்கிறேன். அடுத்து கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் ஏற்கனவே இருந்தது தான். ஃபஸ்ட்டு அங்கே கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ப்ரீவியஸில் டேரெக்டாக தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட், சிம்பிள் கொலிஷன் தியரி, கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு எம்பிரிக்கல் ரேட் லாஸ், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், லைக் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கிறது வந்து அப்படியே யூஜி டிஆர்பிலேருந்து பிஜி டிஆர்பி கனெக்ட் பண்ணுற மாதிரி சிம்பிள்லேருந்து அட்வான்ஸ்டு போயிருக்காங்க. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ் ஆக்சுவலி ஈஸி தான். அவங்க எலாபரேஷன் இருக்குதான். பட் நோன்லேருந்து இப்போ டைரெக்டாக நம்ம ஏஆர் தியரி படிக்கிறதுக்கு முன்னாடி எப்போனாலும் இதை நம்ம ரீகால் பண்ணணும். ஸோ வித்தவுட் சிலபஸ் இல்லாமல் ரீகால் பண்ணுறது, வித் சிலபஸோடு ரீகால் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இன்ட்ரடக்ஷன்லேருந்து போகிறப்போ நமக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா புரியும். ஓகே. ஸோ அதனால் வந்து எம்பிரிக்கல் ரேட் லாஸ், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் எல்லாம் அரினியஸ் இக்குவேஷன், தென் ஆர்டர், மாலிகுலாரிட்டி, எக்ஸாம்பிள்ஸ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆஃப் லைஃப் பீரியட், அப்புறம் தான் தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்டே கொண்டு வராங்க. ஸோ லைக் ஸ்கூல்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு போகிற மாதிரி. அடுத்து தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்ஸ், அப்புறம் வந்து பைமாலிகுலர் தியரி, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக. லிண்டேமேன், ஹின்சல்வுட்லாம் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டீங்க. மேபி ஏஆர் தியரி, சிம்பிள் கொலிஷன் படிச்சிருப்பீங்க. லிண்டேமேன், ஹின்சல்வுட் வந்து பிஜி சிலபஸ் தான், பட் எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேசஸ் அண்ட் ரியாக்ஷன் கோஆர்டினேட்ஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸை எப்படி படிக்கிறது, கைனெட்டிக்ஸ் ஆஃப் ரிவர்சிபிள் பேரலல் ரியாக்ஷன்ஸ், அது 3 இருக்குது. அடுத்து ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன், ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன், ஸ்டர்ன் வால்யூமர் ஈக்குவேஷன். நான் போன தடவை வந்து அந்த அதனோட ஸ்பெல்லிங்கே தப்பாக இருந்தது ஸ்டர்ன் வால்யூமரில். ஆக்சுவலி ஹேமட் அண்ட் டாஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க பொட்டன்ஷியல். ஜஸ்ட்டு இந்த 2 லைன் அவங்க எவ்வளோ எலாபரேட்டிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ரியாக்ஷன் இன் சொல்யூஷன்ஸ், கேஜ் எஃபெக்ட், சால்ட் எஃபெக்ட், கைனெட்டிக் ஐசோட்ரோபிக் எஃபெக்ட் அண்ட் லீனியர் எலர்ஜி, ஹேமட் டாஃப்ட் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோ கைனெட்டிக் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ், ஃப்ளோ டெக்னிக்ஸ், ஸ்டாப் டு ஃப்ளோ, கண்டினியூஸ் ஃப்ளோ அண்ட் பல்ஸ் ஃப்ளோ மெத்தட்ஸ், ஃப்ளாஷ் ஃபோட்டாலிசிஸ். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் தான். அடுத்த ரிலாக்ஸேஷன் தியரி ஃபுல்லாக அப்படியே புரிஷன் நம்ம புக்கில் இருக்குது. அடுத்த அயனிக் லிக்விட்ஸ், கேட்டாலிசிஸ், ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ், ஆசிட் பேஸு, ப்ரோட்டோடிபிக் மெக்கானிசம், என்சைம் கேட்டாலிசிஸ், மைக்லஸ் மென்டன் மெக்கானிசம், டைப்ஸ் ஆஃப் இன்ஹிபிட்டர் அண்ட் என்சைம் கேட்டாலிசிஸ். அடுத்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிங்க பார்த்தீங்கன்னாக்கா 2 லைன் தான் வந்திருக்கும். எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், அப்ளிகேஷன், சாலிபிலிட்டி ப்ராடக்ட், இன்ட்ராயானிக் தியரி, கண்டக்டிவிட்டி, பொட்டென்ஷியல், பொலரோகிராஃபின்னு போயிருப்பாங்க. பட்லர் வால்யூம் தான் இங்கே வந்திருக்கும் சம்மந்தமே இல்லாமல். ஸ்டர்ன் வால்யூமரும் இருக்குது, பட்லர் வால்யூமும் இருக்குது. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸில் இந்த ஃபேரடேஸில் ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸ்பெசிஃபிக்கு இதெல்லாம் வந்து காலேஜில் படிப்போம். ஆஸ்வால் டைல்யூஷன்லாம், டிரான்ஸ்போர்ட் நம்பர், இது எல்லாமே அதோட டிட்டர்மினேஷன் வந்து ஹிட் ஆஃப் மெத்தட். இது கொஞ்சம் லைக் அப்படியே யூஜி 3rd இயர் சிலபஸ். டிபேக்கல் தியரி, இது வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 2 பார்ட், எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸு. அடுத்து அயன் அண்ட் இன்ட்ராக்ஷன், கண்டக்டன்ஸ், டிபேக்கல் தியரி, ஜெரம் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் கொஞ்சம் ஜெரம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு இதுதான். அடுத்து இது வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 3, சர்ஃபேஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, இது எல்லாமே எலக்ட்ரோலைட்டிக் சர்ஃபேஸ், எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர், பெரின் ஈக்குவேஷன். அப்படியே பொலரோகிராஃபியில் இருக்கிறத ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து எலக்ட்ரோகைனெட்டிக்ஸ், பட்லர் வால்யூம் ஈக்குவேஷன், எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர், டாஃபல் ஈக்குவேஷன், ஓவர் பொட்டென்ஷியல்ஸ், அயனிக் எக்லிபிரியா. அப்புறம் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் எனர்ஜி சிஸ்டம், பிரைமரி செகண்டரி செல்ஸ், லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி, ஃபியூவல்ஸு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது சாலிட் ஸ்டேட்டும் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் அப்படியே பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. யூனிட்ஸ் எல்லாம் மில்லர் இண்டிசஸ்னா என்ன, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், டைஃப்ராக்ஷன், பிராக்ஸ்லாண்ட் அண்ட் அப்ளிகேஷன், டிஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஸ்கூல் சிலபஸ், அப்புறம் காலேஜ் சிலபஸ். இது பாலிமர்ஸில் பாலிமரைசேஷன் என்ன, டைப்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன், மெக்கானிசம் அண்ட் பாலிமர்ஸோட மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன், ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோபிளாஸ்ட்னா தெர்மோசெட்டிங்லாம் என்ன, எலாஸ்டோமர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ
இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் இதோட முடியுது. ஸோ அடுத்து யூனிட் 6லேருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. ஸோ நாங்கள் வெறும் ஐயூபேக் நேமிங் கொடுத்தாங்க. எங்கள் ஐயூபேக் நேமிங் ஆஃப் ஆர்கானிக் மேலே இன்க்ளூடிங் ஸ்டீரியோ அண்ட் ரீஜியோ ஐசோமஸ். அடுத்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, இது நம்ம கல்சி புக் ரெஃபர் பண்ணலாம். இதுவே கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அரோமேட்டிசிட்டி நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியாச்சு இந்த டாப்பிக்கு, நீங்கள் வீடியோவில் செக் பண்ணுங்கள். அடுத்து ஆர்கானிக் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ், இது ஐ திங்க் வேலாக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அகைன் வில் கவர் இட். அடுத்தடுத்து வந்து நார்மல் நேமிங் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன கப்ளிங் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி ரெஃபர் பண்ணலாம். அலுவாலியா புக்கு அண்டு வி ரெஃபர் சம் அதர் நேமிங் ரியாக்ஷன்ஸ் புக், ஈஸியான புக் எது இருக்குது. அது சர்க்குலர் டைகோரிசம், ஆப்டிக்கல் ரோட்டேட்டரி, பொலரிமெட்ரி இருந்துச்சு. அடுத்து ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரியாஜென்ஸில் எந்தெந்த ஃபங்க்ஷன் குரூப்பை எப்படி மாற்றுறது, ஸோ அப்போ ரியாக்ஷன் மெக்கானிசம் புக் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது. அடுத்து ரெட்ரோசிந்தசிஸ், கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் சிந்தசிஸில். அடுத்து அசிமெட்ரிக் சிந்தசிஸ், பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ். அதுக்கடுத்து வந்து சிந்தசிஸ் அண்ட் ரியாக்டிவ் காமன் ஹெட்ரோசைக்ளிக்கில் ஃபியூரன், தயோஃபின், இதெல்லாமே யூஜி சிலபஸ் தான். அடுத்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ்னால் என்ன, டெர்பின்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ் அது பார்க்கணும். பயோபாலிமர்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட், மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ரியாக்ஷன் ஆன் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ, தியரி அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் இதில் வந்து ஐஆர், யூவி, HNMR, C13 NMR, எல்லா NMR ஆக்சுவலி எல்லா டாப்பிக்லேயுமே வருது, மீன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. பட் ஃபிசிக்கல் வரப்போ ஈக்குவேஷன் அண்ட் தியரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வரும். ஆர்கானிக் வரப்போ அப்ளிகேஷன் ஓரியன்ட், அந்த மாலிகுலுக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்க, ரேஞ்ச் என்ன, எந்த மாலிகுல் எந்த இதில் காட்டுன்ற மாதிரி வரும். அடுத்து யூனிட் 8 அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இதில் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருந்தோம் UGTRB சிலபஸ்லேயே, ஒரு சிலது புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், என்னென்ன டெஸ்ட் இருக்குது, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், கர்வ்ஸு, அது கைண்ட் ஆஃப் சாம்பிளிங், அடுத்து செப்பரேஷன் டெக்னிக்ஸ், தெர்மோ அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அனாலிசிஸில் இதுவும் பிஜி சிலபஸ் தான். ஃபுல்லாக ஃப்ளூரிமெட்ரி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், எமிஷன் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, மாஸ் பயார், NMR நம்ம பேசிக்ஸ் வந்து பார்த்தோம் வித் தியரி. அடுத்து வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணிக்கிறது என்னென்னா நானோ கெமிஸ்ட்ரி அண்ட் அகெயின் கெமிக்கல் மைக்ரோஸ்கோப்பி, சம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னிக்ஸ். அடுத்து க்ரீன் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, சுப்ராமாலிகுலர் கெமிஸ்ட்ரி, மெடிசனல் கெமிஸ்ட்ரி, அவங்க சிலபஸும் கொடுத்துட்டாங்க. பட் நீங்கள் ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இருக்காது. டைரெக்டாக அப்படியே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பேர் பொலரோகிராஃபி, கான்சன்ட்ரேஷன் போல அப்படியே கொடுத்துருப்பாங்க. பல்காக கொடுத்துருப்பாங்க. எப்படினாலும் இந்த போர்ஷன் நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேசிக் படித்தா தான் இது புரியும். ஓகே, ஸோ இவங்க எலாபரேட்டிவாக அதை ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது இந்த யூனிட்ஸ் தான். க்ரீன் கெமிஸ்ட்ரி, நானோ கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, மெடிசனல் கெமிஸ்ட்ரி அண்ட் சம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் ஆல்ரெடி இதில் இருந்தது. யூனிட் எந்த யூனிட்டில், இந்த யூனிட்டில் இருந்துச்சு, யூனிட் 7ல் இருந்துச்சு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸு. பட் இது கொஞ்சம் எலாபரேட்டிவாக இருக்குது. ஸோ இதே தான் நீங்கள் TNTRB அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எடுத்திங்கனாக்கா சேம். இத்தனைக்கும் அவங்க வெறும் லைன் தான் கொடுத்துருப்பாங்க. நானோ சயின்ஸு, க்ரீன் கெமிஸ்ட்ரி, மெடிசனல், சுப்ராமாலிகுல், என்னன்னு கூட ரேஞ்சே கொடுக்காம கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் இப்போ PGTRB சிலபஸில் அட்லீஸ்ட் தே ஹவ் கிவன் த வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹாவ் டு ஸ்டடி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன இதுக்கு என்னென்ன புக் ரெஃபர் பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பட் பயப்பட வேண்டாம், எனக்கு அதுலேயும் மேக்ஸிமம் நமக்கு 80%, ஈவன் 90% ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒரு 10% தான் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லைக் அங்கே தான் டெவலப் த ஹின்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து எலாபரேட்டிவாக என்ன படிக்கணுன்றத லைக் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம டேரெக்டாக அட்வான்ஸ்டு படித்தா புரியாது. ஸோ அவங்க வந்து லைக் தே ஸ்டார்டட் வித் பேசிக் டு அட்வான்ஸ். அதனால் அது லைக் இது நமக்கு அப்படியே UGTRB பாதி, PGTRB அப்படியே கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பயப்பட வேணாம். ஸோ நமக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க யூனிட் வந்து கொஞ்சம் யூனிட்ஸ் வந்து பெருசு தான், அது கண்டிப்பாக ஒத்துக்கு தான் ஆகணும். புதுசாக வந்து இந்த இன்டர்டிசிப்ளினரி டாபிக்ஸ் நிறைய வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் என்ன அட்வான்டேஜ், நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்கா யூ கேன் அப்ளை ஃபார் செட், நெட் அண்ட் CSIR, கேட், TNTRB எல்லாத்துக்குமே நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ மற்ற அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இதை எழுதலாம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வைண்ட் அப். ஸோ புது சிலபஸ் பார்த்து யாரும் பயப்பட வேணாம். இட் இஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி தான். ஸோ நான் டாபிக் வைஸ் நான் மேக்ஸிமம் நம்ம இதில் கவர் பண்ணது என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கேன்னா வந்து
குவாண்டம் வந்து கவர் பண்ணியிருந்தோம். யூனிட் அது வந்து இனிஷியலாக அங்கே வந்து யூனிட் 4ல் இருந்தது, இங்கே இது யூனிட் 3ல் இருக்குது. ஸோ ஏற்கனவே பிளாங்க் தியரி முடித்தோம், போர் தியரி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பண்ணோம் தான் நினைக்கிறேன். அடுத்து போர்ஸ் மாடல், பாஸ்லேட்ஸ் பார்த்தோம், ஐசன்பர்க் அன்சர்டினிட்டி, டேவிட் ஜம்மர் எல்லாமே அப்படியே தான் இருக்கா. ஆப்ரேட்டர் அல்ஜிப்ரா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் போயிருப்பேன். எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே நான் நடத்தியிருந்தேன். ஹாமில்டோனியன் ஆங்கிள் மொமெண்ட்டை மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம், இதில் புதுசாக டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எழுதியிருப்பேன், பட் டெரிவேஷன் மாதிரி போட்டிருக்க மாட்டேன். 1D பாக்ஸ் 3D பாக்ஸ் முடிச்சாச்சு, ரிஜிட் ரோட்டர் முடிச்சாச்சு, சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ அதுக்கப்புறம் எதாவது ஸ்டார்ட் பண்ணால் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி இதிலேருந்து நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வரைக்கும் முடிச்சிருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்ட், டன்னலிங் இருக்குது, அடுத்து அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ், தென் டேர்ம் சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து விபி தியரி அண்டு ஹெச்எம்ஓ தியரி, அப்புறம் குரூப் தியரி ஆரம்பிக்கலான்னு இருந்தோம். ஸோ எனிவே இட்ஸ் வெரி குட் ஓன்லி. ஸோ ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலி. என்ன இந்த டாபிக் கொடுத்து போகிறப்போ நம்ம பேசிக்ஸ்லேருந்து போகிறப்போ ஆக்சுவலி ஈஸியாக என்ன படிக்கணுன்றது தெரியும். முன்னாடி வந்து பல்காக கொடுத்துருந்தாங்க, ரேஞ்சு கிடையாது, நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலி என்ன படிக்கணுன்றதை எலாபரேட்டிவாக கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் வெரி ஈஸி கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் சிலபஸ். லைக் எது பார்த்தாலும் ஜென்ரலாக இருக்கும், என்ன தான் இருந்தாலும் சர்ஃபேஸ் ஃபினாமினா எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹெட்ரோஜினியஸ்னால் இப்போ ஹோமோஜினியஸ் படித்தா தான் ஹெட்ரோஜினியஸ் புரியும். அப்சார்ப்ஷன் ஐசோடோம்னா மூணுத்தையும் இதுலையாச்சும் ஃப்ரெண்ட்லிஸ் அண்ட் லாங்குவேஜ் சொல்லியிருந்தாங்க, வெறும் அட்ஜஸ்ட்னா பெட்டை இன்க்ளூட் ஆகும். ஸோ அவங்க அட்லீஸ்ட் தே கேவ் யூ த சிலபஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து நம்ம கவர் பண்ணுவோம். மேபி I'll just start with maybe ஆர்கானிக் ஐயூபேக் நேமிங் ஒரு சிலது மேபி ஆர்கானிக்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை ஃபிசிக்கல் இருந்தே விட்டதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேபி யூனிட் நேம் பழையசில் 4ல் இருக்குது, இப்போ 3ல் இருக்கும். மேபி I'll change the playlist நேம், டாபிக் நேமும் நம்ம மாற்றி விடுறேன். இல்லை பழைய லிஸ்ட்லேயே இருக்குமா, நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புதுசாக திருப்பியும் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுமா, இல்லை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி எந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர்கானிக்காக இன்ஆர்கானிக்காக ஃபிசிக்கலாக. ஆக்சுவலாக ஐம் குட் அட் ஃபிசிக்கல், பட் அதுக்காக வந்து நான் ஆர்கானிக் நடத்த மாட்டேன்ல. ஆர்கானிக் நானும் படிச்சிருக்கேன், பட் என்ன லைக் காலேஜில் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டீச் பண்ணதால தட் இஸ் ஆல்வேஸ் இன் மை மெமரி. இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக்னா கொஞ்சம் படித்து நான் ரீகால் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். பட் மற்றபடி வந்து தெரியாது புரியாதெல்லாம் இல்லை. பட் ஒரு சில அட்வான்ஸ் டாபிக் டெஃபினட்டாக வந்து நான் ரெஃபர் பண்ணி தான் எடுக்கணும். ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் மேக்ஸிமம் டீல் பண்ணுறதுனால ஆல்வேஸ் ஐ ஹேவ் இட் இன் த நோட்ஸ். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ எனிதிங் யூ வாண்ட். எனவே ஸோ நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நடத்ததில் ஸ்டபனாக தான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் வந்து வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, யூஜிடியை அப்படி கிளியர் பண்ணி. ஸோ தட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் விச் மேக்ஸ் அஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் யூனிட் வைஸே வந்து யூனிட் அப்லோட் பண்ணுறோம். மேக்ஸிமம் இப்போ லீவில் இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் ரெகுலர்லி புட்டிங் த வீடியோஸ். ஸோ இது வந்து ஒன்லி நான் மேக்ஸிமம் காலேஜுக்கு எடுக்கிறேன், ஸோ அதே கண்டென்ட் தான் இங்கே எடுக்கிறேன். இதனால் வந்து நான் பெருசாக எதுவும் எனக்கு என்ன சொல்கிறது, இதில் மணி ஆன் பண்ணி நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. இட்ஸ் ஜஸ்ட் மை பேஷன் டு டீச். ஸோ உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என்னோடய ஹாப்பினஸ். தட்ஸ் அ திங். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நியர்லி வி ஆர் ஜஸ்ட் ஹெடிங் டு த 2K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ கண்டினியூஸாக நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ வில் டீல். ஸோ உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் தாராளமாக இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்டு உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ஈவன் when I feel very downward. ஸோ அட்லீஸ்ட் people are there to motivate me. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் தான் நான் just putting the videos. So thank you very much. So see you all in the next video. Thank you very much.